ஃபோன் பண்ணினாரெல்லாம் காப்பாற்று காப்பாற்றுன்னு சொன்னாங்க. மத்திய பிரதேசத்தில் ரயில் மாறி ஏறிய தமிழகத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியை அம்மாநில காவல்துறை சித்திரவதை செய்து கொலை செய்துவிட்டதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. நெல்லை மாவட்டம் சுண்டவேலை கிராமத்தைச் சேர்ந்த மாசானமுத்தோ பிழைப்பிற்காக மகாராஷ்டிரா மாநிலம் புனேவுக்கு வேலைக்காக சென்றுள்ளார். தமிழ் மட்டுமே தெரிந்த அவரால் வேலையில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பணியில் சேர்ந்த 20 நாட்களிலேயே சொந்த ஊருக்கு திரும்ப முடிவெடுத்துள்ளார். சென்னை விரைவு ரயிலில் பயணிக்க டிக்கெட் எடுத்தவர் தவறுதலாக வேறு ரயிலில் ஏறி மத்திய பிரதேசத்தில் உள்ள கஞ்ச் பசோடா நகரில் இறங்கியுள்ளார். அங்குள்ள காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரை அவரை பிடித்துச் சென்று விசாரித்துள்ளனர். தொலைபேசியில் தன்னை காப்பாற்றுமாறு தந்தை கதறியதாக அவரது மகள் தெரிவித்துள்ளார். பிறகு விசாரணையின் போது தந்தை மரணித்து விட்டதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தகவல் அளித்ததோடு புகைப்படங்களை அனுப்பியதாகவும் அவரது மகள் கண்ணீருடன் கூறியுள்ளார். மாசானமுத்துவை மத்திய பிரதேச காவல்துறையினர் அடித்து சித்திரவதை செய்ததே அவரது மரணத்திற்கு காரணம் என குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். உடலை மீட்டுத்தர குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதில் தலையிட்டு அதிகாரிகளை அனுப்பி உடலை கொண்டுவர நடவடிக்கை எடுப்பார் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார்.